வணக்கம். நான் சொல்ல போற இந்த பாட்டை ஒண்ணுக்கு 2 முறை கேட்கிறப்ப, கங்கை அமரனை சினிமா உலகம் ஒரு இசையமைப்பாளரா முழுசா கொண்டாடலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை எனக்குள்ள விதைச்சுச்சு. அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாட்டு இப்ப கூட தென் மாவட்டங்கள்ல மேடை நாடகங்கள்ல ரொம்பவே கொண்டாடப்படக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு இல்லாத மேடை நாடகங்கள் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு. என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா 1985ல ராமராஜன் இயக்கத்துல வெளிவந்த மண்ணுக்கேத்த பொண்ணு திரைப்படம். இந்த படத்துல வரக்கூடிய காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொன்ன பூங்காத்தே அந்த பொண்ணுகிட்ட ஒன்று சொல்லி வா அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டை மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சுசீலா பாடியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவர் எழுதினது இவர் எழுதினது புலமைப்பித்தன் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் முத்துலிங்கம். இந்த பாட்டுக்கு இசை கங்கை அமரன். பொதுவாக ராமராஜன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராமராஜன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா நம்ம கண்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான இயக்கத்தை கொடுத்த ராமராஜன். இன்னொன்று, இந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிலும் மலேசியா வாசுதேவன் இந்த பாட்டை பாடுறப்ப நமக்கு ரொம்பவே ஒரு மாதிரியான ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு எந்த வகை இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா தூது இலக்கியம். தூது இலக்கியம்னா மனுஷனை தூது விடுறது ரொம்ப சிக்கலானது. அதனால இலக்கியத்தில் ஒரு காதலன் காதலை பிரிஞ்சு இருக்கிறப்ப ஒரு புறா விடு தூது, அன்னம் விடு தூது, கிளி விடு தூது, இது மாதிரி தூது இருக்கிறப்ப இது காற்று விடு தூது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 பேரும் காற்றை தூது விடுறாங்க. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, காதலன் காதலி 2 பேரும், ஒருத்தர் வசதி ஒருத்தர் ஏழை, இன்னொன்று சாதி, 2 பேருக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த நேரத்தில் காதலன் காதலி 2 பேரையும் பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டா இந்த காலத்தில் மாதிரி செல்ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது, வேறு வழியே இல்லை, காற்றைத்தான் தூது விடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னைத்தானே புலம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் எழுதப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. நீங்கள் இந்த பாட்டை இப்போவும் தென் மாவட்டங்களில் நாடகங்களில் எப்படி பாடுவாங்க அப்படின்னா, இந்த பெட்டிக்காரரும் கூடவே ஒன்று முருகன் பாடுவார், இல்லைனா பெட்டிக்காரர் கூட கோமாளி பாடுவார். இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. இந்த பாட்டு ரொம்ப ஒரு சோகத்தை கவ்வி பிடிக்கக்கூடிய பாட்டு. ஆனால் நாடகத்தில் கேட்டிங்கன்னா டெம்போவை ஏற்றி ரொம்ப ஜாலியாக அந்த பாட்டு இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னா, பூங்காத்தே எவ்வளோ அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா, ஆமா தனியா, ஆமா அவை இல்லாம நெஞ்சம் வாடுதே, அப்படி போகும். நான் கூட கொஞ்சம் மெதுவாக போடுறேன், அவங்க இன்னும் வேகமாக பாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் கங்கை அமரன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு நம்ம எதில் கண்டுக்கலாம் அப்படின்னா, முகப்பு இசையிலே கங்கை அமரனை கண்டுக்கலாம். அவ்வளவு அழகாக பண்ணியிருப்பார். இன்னொன்று, இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, ஹம்மிங் அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார். அப்படிங்கையில மொத்த சோகத்தை இறக்கி வச்சிருப்பார். அந்த உள்ளுக்குள்ள இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பாட்டு வரும்போது பேஸ் ஃப்ளூட் வரும். இந்த பேஸ் ஃப்ளூட்டே இந்த பாட்டு மொத்தத்துக்கான அந்த சோகம், அந்த பிரிவு, தனிமை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா. முதல் இடையிசையில் பேஸ் ஃப்ளூட் வந்து அதுக்கடுத்து ஒரு ஷெனாய் பீஸ் வரும் பாருங்க, அந்த இடத்த நமக்கு ஒரு மாதிரி தூக்கி கொடுக்கும். எப்படி அப்படின்னா, அப்படிங்கையில் அந்த ஷெனாய் வந்து சோகத்தையும் ஒரு நேரத்தில் நம்பிக்கை 2யுமே சேர்த்து கொடுக்கும். இப்போ பல்லவி ஆரம்பிக்கும், பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா தனியா, அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. இது மலேசியா வாசகம். அதே நேரத்தில் பெண்ணுக்கு பாடுறப்ப பூங்காத்தே என் ராசா கிட்ட என்ன கொண்டு போ அப்படின்னு போகும். என்ன அப்படின்னா, இவன் என்ன சொல்றான், தூது சொல்லிட்டு வா அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான், என்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு இருப்பான். இது எப்படி அப்படின்னா, அனுமன் தூது போவான் பாருங்க சீதை கிட்ட, அந்த மாதிரி இது அவனும் வாய் மகன் தான். இப்போ காத்த தூது போக சொல்றது. இப்போ கவிஞர் முத்துலிங்கம் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, கண்ணகி வாழ்ந்த நாட்டில் வாழ்கிறவனி நீ சாதாரண ஆள் இல்லை, அவள் வந்து கணவனுக்காக நின்னா நீ காதலனுக்காக நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருப்பார். என்ன அப்படின்னா, கண்ணகி வாழ்ந்த நாட்டுல வாழும் கன்னி தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு நீ அம்மா,
ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பொண்ண உள்ளோ ஏற்குமா அப்படின்னு இருப்பார். அடுத்த வரி இந்த பெண் சொல்லுவா, நம்ம பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கும் இல்ல, காத்த புடிச்சு கையில வைக்கும் ஆளும் இல்ல, கட்டு காவல் மீறி ஆவல் ஓடுதே அப்படின்றப்ப இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன் இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி வரிய போட்டிருப்பா அப்படின்னா, அவ பணக்காரி, இவன் ஏழை, அதனால இவனுக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. இப்ப 2வது சரணம் போட்டிருப்பாரு. 2வது சரணத்தை சொல்லிப்பாரு, தென்மல காத்து வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்க்கவில்லையே, நெஞ்சில காதல் பொங்குற போது சாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே அப்படிங்கல அடுத்த இடம் ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. செல்வம் இருக்கும் வீட்டுல நல்ல உள்ளம் இல்ல, உள்ளம் இருக்கும் கூட்டுல நல்ல செல்வம் இல்ல, ஒரு காலம் வந்தா ஒன்னா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பார். இந்த ஒரு காலம் வந்தா ஒன்னா சேரும் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, இந்த இடம் என்ன அப்படின்னா முழுசா ஒரு ஏக்கத்தை சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, ஏன் இந்த பாட்டு ரொம்ப இந்த இடத்துல மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, ஒரு காலம் வந்தா ஒன்னா சேரும் அப்படின்னா கடைசி வரைக்கும் 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கக்கூடிய பாட்டு. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். மெட்டாலும் சரி, இடையிசையாலும் சரி, அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார் கங்கை அமரன். கங்கை அமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு இசையமைப்பாளராக கொண்டாடப்பட வேண்டியவர். இந்த பாட்டை முழுசா கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.